இறையேசுவில் பிரியமானவர்களே, யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 31-42 முடிய இன்றைய நற்செய்தியின் வழியாக இயேசு நமக்கு உணர்த்தும் உண்மை என்னவென்றால், எச்சூழலிலும் நாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதே. இங்கே உண்மை என்ற வார்த்தையின் அர்த்தம் வாய்மை என்ற அர்த்தத்தில் இயேசு குறிப்பிடவில்லை, அல்லது பொய் பேசாமல் இருப்பதை குறித்து இயேசு குறிப்பிடவில்லை. மாறாக இங்கே உண்மை என்பது உண்மையை ஏற்றுக்கொள்வதுதான் உண்மை. நமது பேச்சிலும் செயலிலும் மனநிலையிலும் நாம் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் நாம் எந்தவித குற்ற உணர்வுமின்றி அக விடுதலை அடைந்தவர்களாக வாழலாம். இவ்வாறு உண்மை நமக்கு விடுதலை அளிக்கிறது. இயேசுவே கடவுளின் உண்மை. கடவுளின் உண்மையை இயேசு நமக்கு வெளிப்படுத்தினார். கடவுள் என்றால் அன்பின் உருவம் என்பதே அந்த வெளிப்பாடு. இவ்வாறு உண்மையை நாம் இயேசுவின் வழியாக அறிகின்றோம். நானே வழியும் ஒளியும் உண்மையும் என்றார் இயேசு. இயேசுவே உண்மை. எனவே இயேசு நமக்கு விடுதலை தருகிறார். இந்த விடுதலை அடைவதற்கு நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த உண்மையை அவரது வார்த்தைகள் அருளுகின்றன. ஆம், இறை வார்த்தையே உண்மை. இறை வார்த்தையை கடைபிடித்து வாழ்ந்தால் நாம் விடுதலை பெற்றவர்களாக வாழ்வோம். ஆகவே உண்மையாக இருப்பவர்கள் நடிக்க தேவையில்லை, பயப்பட தேவையில்லை, பதுங்க தேவையில்லை. அதுதான் மனிதனுக்கு மனதளவில் விடுதலையை தரும். அதுவே மனிதனுக்கு நல்ல மதிப்பை ஏற்படுத்தும். எல்லா சூழலிலும் உண்மையாக இருக்க வாழ்க்கையே சத்திய சோதனையாக செய்து பார்த்த காந்தியடிகள் மகாத்மாவாக மாறிவிட்டார். உண்மையாகவே உயிரை கொடுத்த இயேசு நம்முடைய மீட்பராக மாறினார். இயேசு தன் உயிரை தந்ததன் வழியாக நமக்கு விடுதலையை கொடுத்தார். அவர் வாழ்வே நமக்கு புனித நூலாக மாறியது. உண்மையை அடைய முயற்சிப்போம். விடுதலை அடைந்தவர்களாக மாறுவோம். ஆமேன்.